அப்ப நான் வரல கூத்துக்கு. பெருமாள்ண்ணா அப்படியே போப்ப அவரோட சேர்ந்து நில்ல, அவரோட போய் சேர்ந்து நில்லா. அந்தான போய் அந்தாண்ட வந்து ஏன்னா கோமலேனா ஏன் ஒண்ணு மட்டும் தனித்தனியா போட்டோ பிடிக்கிறாங்க? 30 கும்பறதுக்கு மூலக்காட்டுல இருந்து நாளை கூட்டிட்டு அக்க போறாங்க. ஏமாம்மா மூலக்காட்டு மாயஜினு காட்சி கொடுத்துருங்க. இப்படி ஈட்ட வாங்குறேன், எனக்கு யாரும் குத்த மாட்டேங்கிறாங்க. வெளியே காத்தாலுக்கு சீலை இருக்குப்பா. அப்படி வெளியிட்டு பாயிண்டா அம்மா மகாராணிமா நான் சபையில் வருவது அங்கே பத்து வருது. அதிகம் காசு நம்பிட்டு விட்டுற மாட்டீங்க. மாட்ட ஆட்டம் வச்சுட்டு மாட்டை வச்சு காட்டையும் வச்சுட்டு மேய்ச்சல வந்து கூறி கொண்டு என்னதான் பண்ணலாம இருக்கு எனக்கு ஒண்ணு தெரியல. எல்லாம் வாங்கி தின்னு புண்டை முடிச்சுட்டா சும்மாங்க. இந்த சாயினி அந்த கடையில எடுத்த புட்டு சொல்லி எங்கிட்டு வரைக்கும் நாளைக்கு ஒண்ணு போறேன். நான் சபையில் வரும் பொழுது நான் இதெல்லாம் மட்டும் பாத்துக்கிற அக்க மாட்டு பையனா உஷாராக்குறது அப்படியே. நான் சபையில் விழுந்து வருது. தெரியுமா என் பெயர் என்ன தெரியுமா? எப்படி அதையும் வாங்கிட்டேன். 50 100 வருது. நல்லா தெரியும். எப்படி மூலநாட்டுக்கு சேர்ந்த மாதேசி வாத்தியாரு ரத்தன மாட்டுப்பாங்க. சொன்னா தெரியும் இல்லையே, சொட்டு போட்டாலும் வராது. நாட்டுக்கு நாடு பேரு புகழ்பெற்ற அழகுதாய் திருநாடு. திருநாட்டின் பெயர் என்ன? கல்கோட்டை. கல்கோட்டை அங்கேயே போறவா? ஆமா உள்தா அச்சுப்படி வாங்கிக்கணும். கல்கோட்டை என்றால் நமக்கோ தாய் திருநாடு. அங்க பிறந்த பெண்களாக பிறந்த பெரியோர் பெரியோர் யாவற்றவர்களுக்கு போல அமைந்த காரணம் ஏன்? ஊரு வலிமைகளை ஒன்று சேர்ந்து சிறுதுள்ளி வெறிவலமா சேமித்து நமக்கு முன்னோடியாகிய பெரியமாது வாத்தியார் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நாய்க்குமாறு சாமி மண்ணில் விட்டு பிரிய கூடாது. அப்படி என்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு 50,000-60,000 செலவுகள் செய்து அப்புறம் பேரு இன்னைக்கு விலகணும் இந்த மண்ணில அப்படின்னு கூத்து விட்டுக்கிறாங்க. நம்ம கூத்தாடுறோம். இன்னைக்கு 50,000 வந்துக்குது. சரி பாரு, இது ஒண்ணு 51
ஏன்னா நமது ஐயாவாகிய ஏன்னா ஆட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரினாதான் ஆட்டு வியாபாரினாதான் அனைவருக்கும் தெரியும். அப்பாவாகிய பெருமாள் அப்பா நாய்க்கர் அவர்கள் அவருடைய தலைமையிலும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து நாய்க்குமார் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து நல்லூர் சேர்ந்த பெரியமாது வாதியார் நாடக புகழ்பெற்ற ஆசிரியர் இறந்த ஞாபகத்தமாக இன்று தினத்தில் நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்னைக்கு பெரியவர் அரங்கேற்ற நாடகம். சரி, பவளை கொடிய கல்யாணம். ஆமா இல்லையே, புலியேந்திரன் பவள ரதம் ஓட்டும். பவள ரதம் ஓட்டும். இந்த நாடகத்தில் நீ யாரு? உன் பெயர் என்ன? ஒவ்வொன்னா சொல்லுங்க. வேற அப்படின்னாலும் ஐயாவாகிய பெரியமாதி வாதியார் இறந்த ஞாபகத்தமாக சொல்ற வார்த்தைக்கு மட்டும் ஆமா எக்கச்சக்கம் இருக்கக்கூடாது. என்ன பெரியமாதி வாதியார் இறந்த ஞாபகத்தமாக அவருடைய ஞாபகத்தமாக ஒரு பாட்டு என்பெருமானுடைய சன்னிதானமும் அவருடைய குலதெய்வம் எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோ அவ்வாறு அவர் குடும்பம் ஓங்கி வளர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். என்னுடைய பெயர் என்ன? அண்டாதி தேவர்களும் அண்டாதி கண்டு நடுகிட மகபல மகபல அல்லி மகாராணி
பெற்றாடி பெற்றாடி நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்த தெரிவிக்கவா? அரியராஜா வீரபாண்டியனுக்கு பாண்டியன் பாண்டியன் பெற்றெடுத்த என் பெயரோ பள்ளி மகாராணி. ஓ 5000 பாண்டியன் 3000 பாண்டியன் முதலான பாண்டியன் பெற்றெடுத்த உங்க பேரு அள்ளி மகாராணி. சரி அம்மா அப்படி உங்க பேரு அள்ளி மகாராணி இருந்தாலும் ஆமா ஆமா உங்களை மாலையிட்டே மனம் அப்படி அள்ளி மகாராணியாக இருந்தாலும் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் யாகங்களை செய்தார். ஆமா சரி அப்படி யாகத்தை செய்ய அள்ளி இலையை கிள்ளி போட்டு யாகத்தை செய்ய அந்த அள்ளி இலையால் பிறந்ததால் எனக்கு அள்ளி மகாராணி என்று பெயர். அப்படி அள்ளி என்று பெயர் படித்தாலும் நான் எந்த நாட்டில் இருக்கிறேன்? நான் இருக்கக்கூடியதா சிறுவங்க ஆண்டு வரக்கூடிய தேசம் எது தெரியுமா?
ஆண்டு வரக்கூடிய தேசம் தென்மதுராபுரி மட்டிலும் மதுரையை ஆளக்கூடிய மகபல அள்ளி. ஓ தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அள்ளி என்றால் எங்க போற? அள்ளி என்றால் படையே கிடு நடுங்கும். அது மட்டுமல்ல, எனக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. கொடிய நீலி என்று ஒரு பெயர். இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். என்ன? அள்ளி என்று பெயரை சொன்னாவே படைய நடுங்கும். சரி, கொடிய நீலி என்ற பெயர் வந்த காரணங்கள் என்ன? 5 வயதிலே 5 வயது எப்படி 5 வயதிலே என் தந்தையாகப்பட்ட 5000 பாண்டியரோடு நீலிமகா சூரனாகப்பட்டவன் படையெடுத்து போர் புரிந்தான். என் தந்தையார் வெல்ல முடியவில்லை. 5 வயதிலே கொடிய நீலி என்று எப்படி எனக்கு பெயர்? நீலிமகா சூரனை இருப்பிடமாக பிளந்திருந்தேன். நீலிமகா சூரனை இருப்பிடமாக பிளந்ததனால் எனக்கு நீலி என்று பெயர். ஆமா. அப்படி இருக்க யாரும் என்னிடத்திலே ஆண்களோ அன்று நாள் முதல் என்னிடத்தில் கிட்ட நெருங்குவதாக இருந்தால் பயந்து கொண்டிருந்தார். பிடிக்காது. அப்படி இருக்க ஒரு நாள் தினத்திலே நானும் ஒருவருக்கு வாக்கப்பட்டேன். நான் யாருக்கு வாக்கப்பட்டேன்? எனக்கு நாக சர்ப்பம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்படி நாகமாக கொண்டு வந்தாரே பாம்பாட்டியாக. யார் வந்தார்? அந்த மாயனாகப்பட்ட கண்ணனே பாம்பாட்டியாக வந்தார். ஆமா. அப்படி பாம்பாட்டியாக வந்து என்னிடத்திலே அந்த நாகமாக வந்து என்னை மாலையிட்டவர் யார் தெரியுமா? அம்மா அந்த குருநாடு குருகள் அம்மா பதிவான சந்திரகுல பாண்டு மன்னன் என்றெடுத்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனேன மாலையிட்டார். அர்ஜுன மகாராஜா. ஆமா. சரி. அப்படி அர்ஜுனர் மாலையிட்டு எனக்கு அழகான பாலகன் ஒருவன் பிறந்தான். ஆமா. அவன் பெயருவோ பாலப்புலேந்திரன். ஆமா. அப்படி பாலப்புலேந்திரனை நான் பெற்றெடுத்து அன்று நாள் ஒரு நாள் மட்டும் ஓரிரவு என் கணவராகப்பட்டவர் என் அரமனையிலே இருந்து போனார். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என் கணவரை நானும் பார்த்ததில்லை, என்னையும் அவரும் பார்த்ததில்லை. ஆமா. இதெல்லாம் ஏமா இப்படி எல்லாம்
இதெல்லாம் சொன்னா கேக்குறவங்க ஏய் அப்படி இருக்க இருந்தாலும் இந்த அள்ளியும் என் மகனாகப்பட்ட பால புலேந்தினும் 1000 தாதிபார்கள் என்னை சூழ்ந்து நிற்கும். ஆமா. சரி. இந்த தென்மதுரையில நான் ஆணரசியாக ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நான் ஆணரசியாக பட்டத்தை கட்டி ஆள்கிறேன். ஆமா. அப்படி இருக்க என் மகனாகப்பட்ட பால புலேந்திரன் வீதி மார்க்கமாக விளையாட போய் கொண்டிருக்கிறான். என் மகனாகப்பட்ட பால புலேந்திரனை பார்ப்பதற்கு முன்பு என் 1000 தாதிமார்கள் செங்கமலத்தாதி கமலத்தாதி ஆமா தாதி பெண்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் அழைத்ததாக என் தாதியாகப்பட்ட செங்கமல தாதி அழைத்து வா, பிறகு வருகிறேன்.